எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்னதாக ஒரு துணி வச்சு எப்படி அதில் ஒரு சின்ன ஒரு மணி வச்சு செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் சொல்லியிருந்தேன்னா ரவுண்டு ஸ்கேலு, அதை வச்சு நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி சின்னதாக ரவுண்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன பீஸு இதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணிக்கணும் ரவுண்ட் ஷேப்பில். அதுக்கு பிறகு மார்க் பண்ண பிறகு இதிலே சின்னது பெருசுன்னு இருக்கோம்ல, அதுக்கு நம்ம அந்த துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா ஊசியில் நம்ம நூல் எடுத்துட்டு நம்ம முதல்ல இதுமாரி செஞ்சுருந்தோம்ல எல்லாமே, அதில் அந்த மாதிரி சின்னதாக நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த சின்ன பீஸ் எடுத்து இதில் வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம இதை சுற்றி ஒரு சின்ன ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் நம்ம இது பண்ணுறோம், நூல் வச்சு நம்ம சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு இதாக போய் நம்ம இது பண்ணுறோம். அது முடிச்சுட்டு நம்ம பின்னாடி முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கணும். பின்னாடி முடிச்சு போட்டு கட் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஒரு இது முடிஞ்சா அடுத்தது இதுலேயே இது மேலாக இருக்குல்ல, அந்த பாகத்தில் நம்ம உள்ளுக்காகவே அந்த இதை எடுத்து நம்ம ஒரு பாயிண்ட்டாக நம்ம சுற்றி நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு இதாக இப்போ பார்த்திங்களா, இந்த மாதிரி சுற்றி நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் மாதிரி வருதா, அதை நம்ம லைட்டாக பிடிச்சி லைட்டாக இழுக்கணும். கொஞ்சமாக நம்ம இழுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு அப்படியே வளைவாக வந்திருக்கா. அதுக்கு பிறகு இந்த மாதிரி சின்னதாக ஒரு இது மாதிரி மணி மாதிரியும் வைக்கலாம். நம்ம நிறையா ஷேப்பில் கிடைக்கிது. அதனால் இந்த மாதிரி அதில் இது உள்ளது மாதிரி நம்ம எடுத்துக்கணும், தைக்கிற மாதிரி எடுத்துக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோல் வச்சு ஒட்டுவாங்க, அது அவ்வளோ இதாக இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி தைக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃபாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம டிசைன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பின்னாடி முடிச்சு போட்டுடணும், முடிச்சு போட்டு கட் பண்ணிடணும். இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த மாதிரி முடிச்சு போட்ட பிறகு கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இதுலேருந்தும் மணி வச்சும் செய்யலாம். நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணுமோ செஞ்சிடலாம். எம்ப்ராய்டிங்கும் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி டிசைன் கொடுக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, இதுக்கு முந்தின வீடியோலாம் நம்ம பார்த்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.